ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விரால் மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நல்ல மொறு மொறுன்னு கிண்டுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சோம்பு, இந்த ரெண்டும் எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு ஜார் எடுத்து அந்த ஜாரில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு நல்ல பெரிய பூடாக இருந்தால் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சின்ன பூடாக இருந்தால் இதை விட கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம். இந்த மிளகு, சோம்பு இது நல்ல ஸ்மெல்லு கொடுக்குங்க. நீங்கள் அதை அரைச்சிட்டு அதை ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஹோட்டலில் சமைக்கிற மாதிரியே இருக்கும். இதோட நம்ம கொஞ்சமாக ஒரு காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நான் கலருக்காக அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இல்லைன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு. நீங்கள் இந்த பொடி போடலைன்னா ஒரு 2 மிளகா வத்தல் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. விரால் மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சா இப்படி தான் இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கையில் பார்த்திங்கன்னா நல்லா தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து இப்போ அந்த பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை பவுலில் போட்டுட்டு நல்லா அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போ தான் நம்ம கிளறதுக்கு ஏசவாக இருக்கும். பவுல்லாம் நல்லா கிளறி விட்டுறலாம். இல்லை சின்ன சட்டியாக எடுத்திங்கன்னா அதில் நம்ம கிளறதுக்கு ஏசவாக இருக்காது, மீன் உடஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நான் அந்த பவுலில் மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்துகிறது 1.5 கிலோ மாவுன்றனால நம்ம கொஞ்சம் மசாலாவே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா நான் தனியாக அரைச்சும் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வீடியோக்காக இப்போ நான் உங்களுக்கு அரைச்சி மொறுன்னு செய்கிறதுக்காகவும் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக நாக்கில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஒரு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ இன்னொன்று என்ன சேர்க்க போகிறேன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்து, நான் ஃபிஷ் ஃப்ரை மசாலா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். அது போக இப்போ நம்ம அரைச்சதுக்கு கொஞ்சம் தேவைப்படுன்றனால கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ்ஷையும் தூக்கி அந்த மசாலாவில் போட்டுடலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு ஃபிஷ் போடுங்க. அப்புறம் ஃபிஷ் போட்டதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா நம்ம அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணாலும் அது வந்து சேராது மீனோட. எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. மீன் எல்லாத்துலேயும் நல்லா மசாலா பட்டிருக்கணும். ஒரு மீனில் படாமல் இருக்கும். அடியில் உள்ள மீன்லலாம் நல்லா அடியிலேருந்து கிளறி விடுங்க. மீன் உடஞ்சிராமல் மெதுவாக கிளறுங்க. இல்லாட்டினா ஒவ்வொரு ஃபிஷ்லேயாக உட்காந்து நீங்கள் மசாலா தடவிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். நான் அதனால் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நான் கிளறிக்கிட்டு இருக்கேன். மீன் வந்து எல்லா மீன்லேயும் நல்லா அந்த கேப்லேயும் நல்லா தடவி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை தடவி இப்படியே ஓரமாக தூக்கி வச்சுருங்க. இது ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கும் அந்த மசாலா எல்லாமே. அதுக்கப்புறம் எடுத்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஃபேனுக்கு அடியில் காய வச்சாலே போதுமானது தான். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கிட்ஸ் இருந்தாங்கன்னா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், காஞ்சா அது இப்படி தான் இருக்கும். அதுக்காக ரொம்ப காஞ்சி கருவாடாக ஆகிற அளவுக்குலாம் இல்லை, இந்த அளவுக்கு காஞ்சிருந்தாலே போதும். இதை வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து வடைச்சட்டியில் தாங்க எப்போயுமே ஃப்ரை பண்ணுவேன். தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணாலும் இது நல்லா வரும். எப்போவும் இதுலேயே ஃப்ரை பண்ணி பழகிட்டேன். அதனால் நான் இப்போ வடைச்சட்டியில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நான் ஃப்ரை பண்ணுறேன். 3 போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து எண்ணெய் நிறையா ஊற்றிலாம் ஃப்ரை பண்ண மாட்டேன். எண்ணெய் நிறையா ஊற்றி நான் ஃப்ரை பண்ணேன்னா அந்த மிச்ச எண்ணெயை நான் ரீயூஸ் பண்ண மாட்டேன். அதனால் நான் வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்றி தான் நான் ஃப்ரை பண்ணுவேன். இப்போ பாருங்கள், ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எதுவுமே உதிரலை பாருங்கள். அந்த மசாலா போட்ட மசாலா அப்படியே அந்த ஃபிஷ்ஷில் வந்து நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதை வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் டிஷ்யூ வச்சு அது மேலே போட்டுருங்க. எண்ணெயில் பாருங்கள் எந்த இதுவுமே இல்லை. இந்த மாதிரி எல்லா மீனையும் நான் இப்போ பொரித்து எடுத்துக்க போகிறேன். பொரிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், சர்வ் பண்ணிக்கலாம். மிச்ச மீன் இருந்தால் எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். தேவைப்படுறப்ப பொரிச்சிக்கலாம். பாருங்கள், ஃபிஷ் எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதன்படியே மொறுன்னு இருந்துச்சுங்க சாப்பிடும்போது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு.
உப்பு மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.